ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோல நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு காமிச்சேன், பிளஸ் சூப்பர்வைஸ்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ சூப்பர்வைஸ்டு அல்காரிதம் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தடுங்க. மீன்ஸ் நீங்க மோஸ்டா வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸ் தேவை. ஸோ சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டேட்டா வந்து லேபிள்டு டேட்டாவா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? லேபிள்டு டேட்டானா என்ன? அதாவது எவ்ரி இன்புட் ஹேஸ் அ அவுட்புட் இன் அவர் டேட்டா, ரைட்? நம்ம கொடுக்குற டேட்டாக்கு வந்து எல்லாமே லேபிள்டு டேட்டாவா இருக்கும். மீன்ஸ் அவுட்புட் இருக்கும். ஸோ மெஷின்ஸை வந்து நம்ம என்ன இன்புட்க்கு என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அதால அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கா வந்து சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸ்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. லைக் ரேண்டம் ஃபாரஸ்ட், டெசிஷன் ட்ரீ, லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், இந்த மாதிரி நிறைய ஆம், நிறைய மெத்தட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இப்ப சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம் வச்சு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப அது குடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ், அது குடுக்குற அவுட்புட்ல வந்து அவுட்புட்ட வந்து எப்படி இருக்கு, லைக் நமக்கு அக்யூரேட்டா அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் அது குடுக்குற அவுட்புட்ட வந்து நம்ம அப்படியே பிளைண்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட அல்காரிதம் நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா குடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது எப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம்? இத எவாலுவேட் பண்றதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ல நமக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. டெசிஷன் ட்ரீ அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஸோ நிறைய சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. ஓகே, லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். இல்ல மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது நம்பர்ஸ் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிக்ரெஷன் சொல்லுவோம். இதே வந்து ஒருத்தருக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து நீங்க நம்பர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ அங்க வந்து நீங்க லேபிள்ஸ் ப்ரெடிக்ட் பண்றீங்க, அதாவது கிளாசிஃபை பண்ண போறீங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர்வைஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரிக்ரெஷன், இன்னொன்று வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் டாஸ்க். ஸோ ரிக்ரெஷன் போது இங்க வந்து நீங்க நம்பர்ஸ் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. இதை வந்து நம்ம கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸ் டேட்டா அதெல்லாம் என்னன்னு நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இங்க வந்து நம்ம நம்பர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது இங்க வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து அவுட்புட் லேபிள்ஸ் இருக்கும். இங்க வந்து பேசிக்கலாவே பாத்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டா தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்னென்னு தெரியணுங்க ஃபர்ஸ்ட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா, லைக் நியூமரிக்கல் டேட்டா, கேட்டகரிக்கல் டேட்டா, இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, மெஷின் லேர்னிங்குள்ள போறதுக்கு முன்னாடி. ஸோ இங்க வந்து நம்ம இது ரெண்டுத்துலயுமே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பர்வைஸ்ட் டெக்னிக் சூப்பர்வைஸ்ட் டெக்னிக்ல தான் வரும். ஓகே, ஸோ ரிக்ரெஷன் போது நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வச்சு சில நம்பர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சேல்ஸ் எவ்வளோ நடக்கும் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நான் ரிக்ரெஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ அதே வந்து எனக்கு வர்ற மெயில் வந்து ஸ்பேமா இல்ல கரெக்ட் மெயிலா இல்ல ப்ராப்பர் மெயிலா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து நீங்க நம்பர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண போறது இல்ல. பட் இந்த அல்காரிதம்ஸ் வச்சு அது வந்து ஸ்பேமா
நாட் ஸ்பேம் அப்படின்னு 2 லேபிள் தான் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனுக்குலாம் வந்து நீங்க சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை தான் வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் டாஸ்க்னு சொல்றேன். சூப்பர்வைஸ்டா நம்ம ரிக்ரெஷன் டாஸ்க் இல்ல கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க எவாலுவேட் பண்றதும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் பத்தாது. அது வந்து அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மாடல்ஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே. இப்ப அந்த மாடல் வந்து ஒழுங்கா ப்ரெடிக்ட் பண்ணல அப்படின்னும் போது அதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணி, அதாவது அதோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ், சில அப்ரோச்சஸ் வந்து நீங்க எடுப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபைன் டியூனிங் த மாடல்னு சொல்லுவோம். ஓகே. இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா டு இம்ப்ரூவ் த ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி. ஆல்ரைட். ஸோ சூப்பர்வைஸ்டு அப்படின்னு சொல்லும் போது இது மெயின்லி திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரெடிக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லேபிள்டு டேட்டா கொடுக்கணும். ஸோ 3 திங்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லும் போதே நம்ம வந்து அங்க லேபிள்டு டேட்டா தான் கொடுப்போம். அதாவது இன்புட் பிளஸ் அவுட்புட். ஸோ நம்மளோட டேட்டா வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. ஃபார் எவ்ரி இன்புட் தேர்ஸ் கோயிங் டு பி சம் அவுட்புட். இதை தான் நம்ம லேபிள்டு டேட்டான்னு சொல்றோம். ஓகே. ஸோ சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லும் போதே நம்ம அங்க லேபிள்டு டேட்டா தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் திங், இதை ப்ரெடிக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த அல்காரிதம்ஸை. ஸோ அது ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எவாலுவேட் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட்டா இல்லை அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில ஃபைன் டியூனிங் மெத்தட்ஸ் நம்ம பண்ணுவோம். மீன்ஸ் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கோ இல்ல பெட்டர் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கோ, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் நீங்க எடுத்து எப்படி வந்து மாடல்ல நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஓகே. ஸோ தட் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த மாடலோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் பெட்டரா, இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்ல நம்ம பண்ணுவோம். ஓகே. இந்த சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸை வச்சு இதெல்லாம் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல சிலது சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவோம், சிலது அன்சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவோம், சிலதை வந்து செமி சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வாட் டேட்டா வி ஆர் கோயிங் டு யூஸ். ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லும் போது நம்ம வந்து ரெக்ரெஷன் டாஸ்கோ இல்ல கிளாசிஃபிகேஷன் டாஸ்கோ பண்ணலாம். ஆல்ரைட். தேங்க்யூ.